நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படின்னா இந்த கதையை முழுசா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அமைதியான ஒரு கிராமம். அதில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் பணமோ நிலமோ எதுவுமே இல்லை. ஆனால் அவரிடம் மிகவும் அழகான ஒரு வெள்ளை குதிரை இருந்தது. அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் அந்த குதிரையை பார்த்து அசந்து விடுவார்கள். பல பணக்காரர்கள் அந்த குதிரையை வாங்க பல்வேறு சலுகைகளை அளித்தார்கள். ஆனால் முதியவர் அதை மறுத்தார். இந்த குதிரை விற்கப்படக்கூடியதல்ல, இது ஒரு உயிர், இது என் நண்பன், என் குடும்பத்தில் ஒருத்தன் என்று அந்த முதியவர் கூறினார். கிராமத்தில் உள்ளவர்கள் அவரை முட்டாள் என்று நினைத்தார்கள். இந்த குதிரையை விற்றால் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று சொல்வார்கள். ஆனால் முதியவர் சிரித்தபடியே, பணம் பல விஷயங்களை கொடுக்கலாம், ஆனால் மன நிம்மதியை மட்டும் கொடுக்க முடியாது. நான் இருப்பதை வைத்தே சந்தோஷமாக இருக்கிறேன் என்றார். ஒரு நாள் காலையில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த வெள்ளை குதிரை காணாமல் போய்விட்டது. அதை கேட்டு கிராமத்தார்கள் ஓடி வந்தார்கள். உங்கள் குதிரை போய்விட்டது, இது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம், அதை அப்பொழுதே வித்திருக்கலாம் என்று எல்லோரும் சொன்னார்கள். முதியவர் சொன்னார், துரதிர்ஷ்டமா இல்லையா என்பது யாருக்கு தெரியும்? அவர் குதிரை காணாமல் போனதை ஏற்க முடியாமல் இப்படி பேசி தன் துக்கத்தை மறைக்கிறார் என்று கிராமத்தார்கள் நினைத்தார்கள். 3 நாட்கள் கடந்தன. அப்பொழுது அந்த வெள்ளை குதிரை 3 காட்டு குதிரைகளுடன் திரும்ப வந்தது. இப்போது கிராமத்தார்கள் ஆச்சரியத்தில், அற்புதம், உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள், ஒரு குதிரை போனது 4 குதிரையாக வந்தது, இது அதிசயம் என்றார்கள். எப்பொழுதும் முதியவர் சிரித்தபடியே, நல்லதா கெட்டதா யாருக்கு தெரியும், வாழ்க்கை எப்பொழுதும் சமநிலையை கொண்டு வரும், இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்தே பார்க்கலாம் என்றார். அதற்கு பிறகு அவருடைய மகன் ஒரு இளம் வாலிபன் அந்த காட்டு குதிரைகளை பழக்குவதற்கு தொடங்கினான். அப்பாவுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் ஒரு காட்டு குதிரையின் மீது ஏறி சவாரி செய்த போது அவன் கீழே விழுந்தான். அவனது கால்கள் முறிந்தன. மீண்டும் கிராமத்தார்கள் வந்தார்கள். இது உங்களுக்கு துரதிர்ஷ்டம், முதலில் குதிரை போச்சு, பிறகு வந்தது, இப்பொழுது உங்கள் மகன் பாதிக்கப்பட்டார். முதியவர் மெதுவாக சொன்னார், நல்லதா கெட்டதா யாருக்கு தெரியும், வாழ்க்கையில் படிகள் பலவாக இருக்கின்றன, சில நேரங்களில் நல்லதுக்குள்ளே காயம் இருக்கும், வாழ்க்கை பெரிய படம், நமக்கு உடனே புரியாது என்றார். அவர்கள் அந்த முதியவரை புரிந்து கொள்ள முடியாமல் அங்கிருந்து கிளம்பினர். சில வாரங்களுக்கு பிறகு ராஜ்யத்தில் ஒரு பெரிய போர் ஏற்பட்டது. அரசர் கிராமத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் போரில் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அரசரின் படையினர் வந்து கிராமம் முழுக்க உள்ள இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் ஒருவனை மட்டும் அவர்களால் அழைத்து செல்ல முடியவில்லை. அது முதியவரின் மகன். ஏனென்றால் அவனது கால்கள் நொறுங்கி இருந்தன. இப்போது கிராமத்தார்கள் மௌனமாகிவிட்டார்கள். நீங்கள் சொன்னது சரிதான், உங்கள் மகனது காயம்தான் அவரின் உயிரை காத்தது. எங்கள் எல்லா பிள்ளைகளும் போருக்கு போயிருக்கார்கள். முதியவர் மென்மையாக சொன்னார், வாழ்க்கை எப்பொழுதும் நல்லதுக்கும் கெட்டதுக்குமான இடையே சுழண்டு கொண்டே இருக்கின்றது. மகிழ்ச்சி துயரம் எல்லாம் வந்து போகும், ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கின்றது. நாம் அந்த உண்மையை உடனே காண முடியாது. வாழ்க்கையில் நிகழ்வுகள் நமக்கு பிடித்தபடி இல்லை என்று தோன்றலாம். சில நேரங்களில் நாம் எதையாவது இழந்து உடைந்து போன மாதிரி உணரலாம். ஆனால் நமக்கே தெரியாமல் நன்மைகள் சிக்கலாகவும் வரலாம். முக்கியமாக இந்த கதையின் முதியவர் போல நாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் வாழ்ந்து வந்தால் வாழ்க்கையின் அர்த்தம் காலத்தோடு நமக்கு தெரிந்துவிடும். எனவே நினைவில் வையுங்கள், நாம் இன்று சாபம் என நினைப்பது நாளை வரமாக மாறலாம். இன்று உங்களை வருத்தும் ஒன்று நாளை உங்களை பாதுகாக்கலாம். நம்பிக்கையுடன் இருங்கள், வலிமையுடன் இருங்கள், எல்லாம் ஒரு காரணத்திற்காகவே நடக்கின்றன. இந்த கதையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.